வணக்கம். ரிதன்யா வழக்குன்னு சொன்னாலே எல்லாருக்குமே அந்த ஒரு ஒரு விஷயம் கண் முன்னாடி போகும். வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ ஒரு வசதியான குடும்பத்தில் இருந்த ஒரு பெண்ணு, ஒரு படித்த பெண்ணு, ஒரு அரசியல் பின்புலம் உள்ள ஒரு பெண்ணு, ஒரு நல்ல வகையில் திருமணம் செஞ்சு ஒரு நல்ல குடும்பத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோடு சென்ற பொண்ணு இப்போது இந்த உலகத்தில் இல்லை. அது அந்த குடும்பத்துக்கு ரொம்ப பேரிழப்பு. அதுலேயும் அந்த பொண்ணோட ஆடியோஸ் கேட்கும்போது அந்த பொண்ணு ஒரு சமூகத்து மேலே எவ்வளோ ஒரு பற்று, ஒரு பெற்றோர் மீது எவ்வளோ ஒரு பற்று, ஒரு ஒரு திருமண பந்தத்தின் மீது எவ்வளோ ஒரு பற்று வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. இப்போ எத்தனையோ வழக்குகளில் நம்ம பார்த்துட்ருக்கோம். பெற்றோர்களை தூக்கி எறிஞ்சிட்டு விரும்பின பசங்களோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பெண்கள், சிறுமிகள், திரும்ப எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு அபார்ட் பண்ணக்கூடிய சிறுமிகள், திரும்ப வேறொரு நபரை பெற்றோர் சொன்னதுக்கப்புறம் திரும்ப கல்யாணம் பண்ணி, இந்த மாதிரி எவ்வளவோ வழக்குகளை நம்ம பார்க்கும்போது இந்த காலகட்டத்திலையும் இப்படி ஒரு பெண்ணா அப்படிங்கிறது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அந்த ரிதன்யாங்கிற பொண்ணு எவ்வளோ ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தா அவங்க இறந்துருப்பாங்க. கடவுள் அந்த பொண்ணுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. அழகு, அறிவு, பணம், கல்வி, இப்படி எல்லாமே கொடுத்த கடவுள் ஒரு ஒரு விடாமுயற்சியையும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்க மறந்துட்டாரு. இதன் மூலமாக நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு நடந்த ஒரு கொடூரமான ஒரு விஷயம் மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு நடந்துடக்கூடாது. அதனால் நம்ம திருமணம் செய்து வைக்க போகிற பசங்க மேலேயும் சரி, அந்த குடும்பத்து மேலேயும் சரி, நம்ம பிள்ளைங்க போனால் வசதியாக வாழ்வாங்களா அப்படிங்கிறத விட நம்ம பொண்ணு மன நிறைவாக நல்ல விதமாக வாழ்வாங்களா அப்படிங்கிறத மட்டும் பெற்றோர்கள் பார்க்கணும். அப்படியே நமக்கு அமையலை அப்படின்னா சமூகத்தில் இடையில் வந்த உறவுகள் தான் திருமண உறவுகள். அதனால் நம்ம அதற்காண்டி நம்மளோட உயிரை மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு பெண்ணுமே உணரணும். தன்னோட உயிர் என்பது தனது பெற்றோர்கள் நமக்காக கொடுத்தது, இறைவன் நமக்காக கொடுத்தது. அதை யாருக்காகவும் இப்போ வந்த உறவுகளுக்காண்டி அதை நம்ம இழக்கக்கூடாது அப்படிங்கிறதையும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம், குடும்பத்துக்கு அசிங்கம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி நம்ம வைக்கிறதுனால அந்த பெண் பிள்ளைங்கள் மனதில் நம்ம ஒரு வாளாவெட்டியாக வீட்டுக்கு போயிட்டால் நம்மளோட குடும்பம் பாதிக்கப்படும், நம்மளோட உடன் பிறந்தவர்களோட எதிர்காலம் பாதிக்கப்படும், நம்மளை ஊர் உலகம் என்ன மாதிரி பேசும் அப்படிங்கிறத நினச்சி அவங்க ஒரு தவறான ஒரு முடிவுக்கு போயிடுறாங்க. அதனால் பெற்றோர்களே தனது குழந்தைகளோட எதிர்கால நலனை குறித்து சரியான ஒரு முடிவை எடுங்க. அவங்களுக்கு தைரியமாக வாழ்கிறதுக்கு, ஏன்னா பெற்றோர்கள் எவ்வளோ காலங்கள் நம்ம கூட வருவாங்கங்கிறது தெரியாது. அதனால் ஒவ்வொரு பெண்ணும் தைரியமாக தன்னம்பிக்கையோட யார் இருந்தாலும் இல்லைனாலும் வாழ்கிறதுக்கான ஒரு துணிச்சலோட வளர்க்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பெற்றோர்களும் மனசில் வச்சுக்கோங்க. ரிதன்யா போல் இன்னொரு பெண்ணு யாரும் பாதிப்படையாமல் இருக்கணும்னு நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளோட நல்ல பிள்ளைங்களையும் நல்ல விதமாக நம்ம நல்ல வாழ்க்கை முறையை அமைச்சு தரணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். பெண்களை ரொம்ப துணிச்சலாகவும் தன்னம்பிக்கையோடனும் தைரியத்தோடும் வளருங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.